வணக்கம். கடந்த 2024ஆம் வருஷத்துல ஜீரோதால நெறைய அப்டேட் நடந்துச்சு. அந்த அப்டேட்லாம் என்ன அப்படின்னு இந்த வீடியோல ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்க போறோம். இத ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்னும் சிலருக்கு ஜீரோதால என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு, அத எப்படி யூஸ் பண்ணலான்னே தெரியறதில்ல. அதனால இந்த 2024 நடந்த எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்காக இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா சொல்லப் போறேன். அத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா ட்ரேடர்ஸ்க்கும், இன்வெஸ்டர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அத ஒவ்வொன்னா பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட்டா ஜீரோதால ஒரு ஸ்டாக் ஃபண்டமெண்டலா எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது நம்மளுக்கு தெரியும். எந்த ஸ்டாக் வேணுமோ அது மோர்ல கிளிக் பண்ணிட்டு ஃபண்டமெண்டலா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா செக் பண்ணிப்போம். ஓவர் வியூ காட்டும். 52 வீக் லோ எவ்வளோ, ஹை எவ்வளோன்னு காட்டும். ஸோ அது அப்படியே ஒரு சார்ட்டா காட்டும். அதுல ரெவன்யூ எவ்வளோ இருக்கு, அந்த ஸ்டாக் சம்பந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இது எல்லாமே காட்டும். புதுசா பாருங்க ஃபினான்ஷியல்ஸ்னு இருக்கு. இந்த ஃபினான்ஷியல்ஸ்ல எவ்வளோ அந்த இயர்ல மேல போயிருக்கு, கீழே வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஓவரால் ரெவன்யூ, ப்ராஃபிட் அண்ட் எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே காட்டிடும். இதுல பாருங்க புதுசா டிச்சோரி அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வியூ மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டிச்சோரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் வரும். இதுல நம்ம ஆத்தரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஜீரோதாவுடைய ஒரு புது அப்டேட் இப்போ வந்திருக்கு. இதை நான் இப்போதே கேன்சல் கொடுத்துறேன். கொடுத்தாலும் பாருங்க அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுடைய எல்லா A to Z இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலா செக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லா டேட்டாவும் ஒரே இடத்துல சிம்பிளா கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு, க்ரோத் டேபிள் இருக்கு, பேலன்ஸ் ஷீட் இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கேஷ் ஃப்ளோ, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். நான் இருக்கிற அப்டேட் எல்லாத்தையும் ஷார்ட்டா தான் சொல்றேன். அதனால இதை ஃபுல்லா தெரிஞ்சுங்க. இதை பத்தி வீடியோ தனித்தனியா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னா, ஜீரோதா ஆரம்பிச்சு இது வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பனிங்னு சார்ஜஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த 2024ஆம் வருஷத்துல அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் முற்றிலும் இலவசமாக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய அப்டேட். ஸோ ஜீரோதால புதுசா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிறவங்களோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஃப்ரீயாவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த அப்டேட் இந்த 2024 தான் வந்துச்சு. அப்படி தமிழ்நாட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிறவங்க ஜீரோதோட தமிழ்நாடு பார்ட்னரா இருக்கக்கூடிய எங்களுக்கு கூப்பிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் நீங்க வாங்கிக்கலாம். ஜீரோதோட வெப்சைட்ல என்னோட ஆஃபீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான அக்கௌண்ட் ஓப்பனிங் சப்போர்ட்டை வாங்கிக்கலாம். இது இல்லாம மைனர் அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் இந்த வருஷம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. அடுத்து மூணாவது அப்டேட் ஃபண்டமெண்டலா எப்படி அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்களோ அதே போல டெக்னிக்கலுக்கும் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க டெக்னிக்கலா நான் கிளிக் பண்ண அப்படின்னா யூஸ்வலா அதுக்கு முன்னாடியும் டெக்னிக்கல் இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்பொழுது இப்ப இன்னும் அது அப்கிரேட் ஆயிடுச்சு. அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பாருங்க டெக்னிக்கல் கிளிக் பண்ண உடனே சம்மரி கிடைச்சிடும். சம்மரியில இண்டிகேட்டர் ஆசிலேட்டர் பொறுத்து புல்லிஷ் இண்டிகேட் பண்ணதா, ஒரு ஸ்டாக் பேரிஷ் இண்டிகேட் பண்ணதா, நியூட்ரல் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்படி காமிச்சிடும். ரொம்ப முக்கியமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாருங்க S1, S2, S3, R1, R2, R3 எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிடும். அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்முக்கு, லாங் டேர்முக்கு RSI இண்டிகேட்டர்ல ஏதாவது புல்லிஷ் பேரிஷ் இண்டிகேட் பண்ணதா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈஸியா டெக்னிக்கலா இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி ஃபண்டமெண்டல் எப்படி செக் பண்றதுன்னு பார்த்தோம். லாங் டேர்முக்கு ஸ்டாக் பை பண்ண நினைக்கிறவங்க அதை செக் பண்ணுவாங்க. இங்க மீடியம் டேர்ம்ல அல்லது ஒரு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெக்னிக்கலா செக் பண்ணுவாங்க. அதுக்கு இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். பக்கத்துல பாருங்க டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இது இல்லை, இப்ப அது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் வச்சுட்டு பாருங்க சார்ட்லேயே ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க புல்லிஷ் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இது இருந்துச்சுன்னா ஸ்டாக் பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா அப்படிங்கிறதோடைய அந்த டீட்டெயில்ஸும் ஈஸியா நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்தது பாருங்க வால்டிலிட்டி எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. அப்புறம் ஸ்பின்னிங் டாப்லயே ரெட் ஃபார்ம் இருக்கு. இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ற ஸ்டாக்ஸ்ல ஏதாவது டெக்னிக்கலா கிடைச்சிருக்கா, அதை வச்சு நம்ம அது புல்லிஷ் போகுமா பேரிஷ் போகுமா அப்படின்னு அந்த பர்டிகுலர் சார்ட்ல அந்த கேண்டில்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு நம்ம வச்சு ட்ரேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே இந்த வருஷம் புதுசா கொண்டு வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ட்ரேடருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும். இன்னும் இதை பத்திலாம் தெரியாதவங்க தயவு செஞ்சு இதை செக் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட வியூவும் இதுல கிடைச்சிருக்கிற புல்லிஷா பேரிஷாங்கிற வியூ கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் ATO அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அலர்ட் ட்ரிகர் ஆர்டர் அப்படின்னு அது பேரு. ஸோ அதாவது நம்ம ஒரு கண்டிஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த கண்டிஷன் மீட் ஆனிச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு ஒரு அலர்ட் காட்டும். அதுதான் முன்னாடி இருந்துச்சு. இப்ப அதே அலர்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அதை நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்றதும் தகுந்தாற்போல் மாறிடுச்சு. நீங்க பாருங்க ATO கிரியேட் அலர்ட்னு இருக்கு. நீங்க பாருங்க ஒன்லி அலர்ட் வேணும்னா
இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஹையை தாண்டிச்சுன்னா எனக்கு வந்து அலர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் அலர்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த ஹையை வந்து கிராஸ் பண்ணிடுச்சுன்னா எனக்கு ஆர்டரும் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அலர்ட் ட்ரிகர்ஸ் ஆர்டரை நீங்கள் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடும் போட்டுக்கலாம். இதெல்லாம் புது ஃபீச்சர் இந்த வருஷம் வந்தது. இதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஒவ்வொரு ஃபீச்சர்ஸோடைய தனி வீடியோவும் மக்கள் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற ஐ பட்டனை பார்த்து கிளிக் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பாருங்க. அடுத்து நியூ பிரைவசி மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, நான் பிரைவசி மோடு ஆன் பண்ணதுனால நான் எவ்வளோ மார்ஜின் வச்சிருக்கேன், எவ்வளோ ஹோல்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னு எதனாலையும் பார்க்க முடியாது. பட் இதை ஆஃப் பண்ணிட்டுனா அமௌண்ட்டாக எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு, லாஸ் இருக்கு அப்படின்னு டேஷ்போர்ட்லையும் தெரியும், ஹோல்டிங் போனாலும் காட்டும். ஸோ இதுதான் நம்ம இங்கே வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன அப்டேட் தான், பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து குயிக் ஆர்டர் அப்படின்னு ஒன்று ஆர்டர் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே பாருங்க, ஸோ ஆர்டர் விண்டோ கிளிக் பண்ண பையர் செல்ல காமிச்ச உடனே ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வேணாம், ஒரு நல்ல ஸ்டாக் போகுது, உடனே பை பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் குயிக்கை கிளிக் பண்ணிட்டு குவான்டிட்டியை போட்டு இன்ட்ரடேவா இல்லை அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பை கொடுத்தா போதும், அந்த ஆர்டர் பை ஆகிடும். நல்ல ஸ்டாக் மூவ்மெண்ட்ல இருக்கு, உடனே பை பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னா குயிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு குவான்டிட்டி மட்டும் போட்டு இன்ட்ரடே இல்லை சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பை செல் கொடுத்துடலாம். அதுக்கு தான் அந்த குயிக் அப்படிங்கிற இந்த ஆர்டர் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் ஜீரோதால இந்த வருஷம் தான் வந்து இன்ஸ்டன்ட் ஃபண்ட் வித்ட்ரால் அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. நம்மளால நம்ம ஜீரோதா கைட்டில் இருக்கிற அவைலபிள் பேலன்ஸை உடனடியே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதெல்லாம் புது ஃபீச்சர் இந்த வருஷம் வந்தது. அடுத்து ரொம்ப முக்கியமாக ஜீரோதால இந்த வருஷம் வந்த அப்டேட்லேயே மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக நான் இதை சொல்லுவேன், எம்டிஎஃப். அது வந்து ஜீரோதால வந்து புதுசாக வந்து அந்த ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரெகுலர் ஆர்டரை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் போனாலே வந்து அந்த எம்டிஎஃப் உடைய அந்த ஃபீச்சர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். இதை பற்றி நான் தெளிவாக வீடியோ வந்து போட்டிருக்கேன். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹோல்டிங் எடுக்கிறதுக்கும் இங்கே வந்து ஜீரோதால கிட்டத்தட்ட மார்ஜின் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ ஹோல்டிங் எடுக்கிறது ஒரு ஸ்டாக்குக்கு ஃபண்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதில் பார்ஷியல் அமௌண்ட் நம்மள்ட்ட இருந்தால் போதும், மீதி அமௌண்ட்டு ஜீரோவே போட்டுப்பாங்க. ஜீரோதா கொடுத்த அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 0.04% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் ஆகும். இதுதான் இந்த வருஷத்துல வந்த பெரிய அப்டேட்டா நான் சொல்லுவேன். ஏன்னா இதை வச்சு ஹோல்டிங்ல நம்ம ஸ்டாக்ஸை வந்து குறைந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நம்மளால பை பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக் நல்லா மேலே போணுச்சு அப்படின்னா செல் பண்ணிடலாம். ஜீரோதா கொடுத்தா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிப்பாங்க. இதை பற்றி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. இது வந்து ஒரு நல்ல அப்டேட் ஜீரோதால் கிடைச்சதில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து மார்க்கெட் வாட்ச்லேயும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மார்க்கெட் வாட்சில் வந்து பாருங்க, ஐபிஓ வந்து ஏதாவது வருதா அந்த ஐபிஓ செக் பண்ணிக்கலாம். ஈவெண்ட்ஸை வந்து ரைட்ஸ் இஷ்யூவோ டிவிடெண்டோ அல்லது கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எது நடந்தாலும் இது எல்லாமே ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி அந்த என்ன ஸ்டாக்ஸில் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். பிராண்ட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு பர்டிகுலர் பிராண்டோடைய ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டூ வீலரு, காரு, கிளாத்து, பெயிண்ட் கம்பெனி, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணி அதில் ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிராண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். ரொம்ப முக்கியமாக ஈவெண்ட்லேயே வந்து பாருங்கள், கார்பரேட் ஆக்ஷன்ஸை நம்ம சார்ட்லேயே செக் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி எல்லாமே இந்த வருஷத்தில் வந்து அப்டேட் எல்லாமே ரொம்ப ஒர்த்தான அப்டேட் தான். இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இதை பற்றி தெரியறதில்ல. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் ஈஸியாக நம்ம நினச்சது போலவே தான் வந்து டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக சொல்லுதா, சார்ட்டில் என்ன சொல்லுது, வேறு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் யூஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜீரோதாலேருந்து பர்டிகுலர் வீடியோ ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நாங்கள் உங்கள் வீடியோ கூட காத்திருக்கோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.